ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கான அளவு எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன். நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே அளவு பார்த்திங்கன்னா அரை அழாக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பு, அரை அழாக்கு கம்பு, அரை அழாக்கு திணை, அரை அழாக்கு சாமை, அதுக்கப்புறமா பச்சரிசி புழுங்கலரிசி ரெண்டுமே அரை அழாக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு. ஸோ இது எல்லாமே நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஒரு 1 to 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம நல்லா ஊற விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும். அரைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை தோசையாகவும் ஊற்றிக்கலாம், அப்புறம் குழியாப்பமாகவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழியாப்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இதில் நான் திணை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திணைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு முருகர். ஸோ முருகருக்கு திணை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்றதை என்னோடய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். தப்பாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். முருகருக்கு ஏன் திணை ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? ஏன்னா முருகர் குறிஞ்சி நிலத்தோடைய கடவுள்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலம்ன்றது என்ன? மலைப்பகுதி. அங்கே நேச்சுரலாக வளர்கிறது தான் தானியங்கள். அங்கே பார்த்திங்கன்னா திணையும் ஒரு வகை. அந்த இடத்துல தான் வள்ளி வாழ்ந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திணை வயலை காத்து திணை குலப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா முருகர் வேடம் மாற்றி ஒரு சாதாரண மனிதனை வள்ளிக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாப்பிட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வள்ளிக்கிட்ட இருந்தது என்னமோ திணை மட்டும்தான். அதனால் அந்த திணையை முழுசாக முருகருக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சின்ன செயல் தான் பெரிய விஷயமாக மாறிடுச்சு. ஸோ இங்கே என்ன பார்த்திங்கன்னா எளிமை, அன்பு, பக்தி இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால தான் திணை முருகருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச குட்டி ஸ்டோரி. ஸோ நிஜமாகவே ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெசிபி பக்கம் போகலாமா? இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா தோசைக்கும், இன்னொன்று குழியாப்பத்துக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம இந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே வச்சிடலாம். இதை நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா குழியாப்பத்துக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா தோசைக்கு. ஸோ குழியாப்பத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னல, அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கு நார்மலாக இந்த மாவே போதும். இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாகவும் வருது, அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாகவும் வருது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும். இதுக்கு நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது தோசை கலர்லலாம் ஒட்டலை, அவ்வளோ அழகாக வந்துடுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக அழகாக வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றத. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஏன்னா தோசையே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வச்சாலுமே சூப்பராக இருக்கும். சாம்பார், இட்லி பொடி, இல்லை தேங்காய் சட்னி, இந்த மாதிரி எது வேணாலுமே வச்சுக்கலாம். இந்த தோசைக்கு எங்கள் வீட்டில் என்ன சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் டொமேட்டோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சூப்பரான கிரேவி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிரேவியோடைய வீடியோவுமே ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றதை. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் எந்த விதமான கலரும் ஆட் பண்ணலை. நான் சில்லி பவுடர் கூட இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் ஆனால் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குழியாப்பம் அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் தாளிப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கடுகு இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உளுத்தம்பருப்புமே நல்லா இதில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை இந்த மாதிரி ஆட் பண்ணால் இதெல்லாமே இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடணும், நல்லா காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது கூட பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணால் அதுவுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய். ஸோ நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் மட்டும் எப்படின்னா நீங்கள் எப்போ குழியாப்பம் ஊற்ற போகிறீங்களோ அப்போ மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாவை எடுத்து வச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் குழியாப்பம் ஊற்ற போகிறீங்களோ அந்த டைமில் தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம குழியாப்பக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம இதில் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாவை. ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த குழியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும்.
இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து சூப்பராக கிறிஸ்பியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதில் சோடா மாவுலாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், அது வந்து கல்லில் ஒட்டக்கூட இல்லை. அந்தளவுக்கு அழகாக பால் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எண்ணெய் வேணும்னா விட்டுக்கோங்க, அப்படி இல்லைனாலுமே வேண்டாம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு 50 to 70% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்னொரு பக்கமும் கொஞ்சம் சிவப்பாக வரணும்ல, அதுக்காக நம்ம திருப்பி போடுறோம். இப்போ அந்த பக்கமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அழகாக கோல்டன் ப்ரௌனில் பால் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாவில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணனால அந்த இன்க்ரீடியண்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழியாப்பத்துக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் அண்ட் பூண்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து தண்ணி விடாமல் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி விட வேண்டாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவில் இருந்தாலே போதும். இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாலே போதும். வேணும்னா கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழியாப்பத்துக்கு இந்த சட்னி சூப்பரான காம்பினேஷன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா இது ஒரு மஸ்ட் ட்ரை. இப்போ உங்களுக்கு நான் இதை புட்டு காமிக்கிறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் அது அழகாக தெரியுது. நல்லா ஃப்ளேவர் எடுத்தும் கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை மேலெலாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி செஞ்சது. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நான் இதில் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணலை. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு மஸ்ட் ட்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.